கட்டுரை போட்டி பெருந்தலைவர் காமராசர். தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. முன்னுரை. தனக்கென வாழா தகைமையான் பிறர்க்கென வாழ்ந்த பெருமையுடையான். கல்விக்கண் திறந்த கண்ணாளன். நாடிவந்த பதவிகளை நாடாத மேலான். கர்ம வீரர் படிக்காத மேதை ஏழை பங்காளன். கடைக்கோடி மக்களைப் பற்றியே சிந்தித்த அதிசய பிறவி. தன்னலம் நாடாது நாட்டுக்குழைத்த துறவி. கறுப்பு காந்தி தென்னிந்தியாவின் காந்தி என பல புகழ்களுக்கு பாத்திரரான காமராசரின் வாழ்க்கை சரித்திரத்தையே இக்கட்டுரையில் காண்போம். முதலாவது, பிறப்பும் இளமையும். கடந்த 2000 ஆண்டுகளில் தோன்றியிராத அதிசய மனிதர் என தந்தை பெரியாரால் புகழப்பட்ட பெருந்தலைவர் காமராசர் தென் தமிழ்நாட்டில் விருதுப்பட்டியில் தற்போதைய விருதுநகர் என்னும் ஊரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் என்னும் பெற்றோருக்கு பேர் சொல்லும் பிள்ளையாக 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் பிறந்தார். தமது 6ஆம் வயதில் விருதுநகர் சத்திரிய வித்தியாசாலையில் சேர்ந்து கல்வி பயின்றார். தந்தையோடு கல்விப்போம் என்பர் பெரியோர். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த காமராசரின் பள்ளி வாழ்வு இதனால் முற்றுப்புள்ளியானது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல படிக்காத காமராசர் நாட்டின் சரித்திரத்தையே மாற்றிட தமது 17ஆம் வயதினிலே காந்தியடிகளின் தொண்டனாகி காங்கிரஸில் முழு நேர ஊழியராக விடுதலை பணி செய்ய தீர்மானித்தார். இதை அறிந்த குடும்பத்தார் தொழில் பல புரிய ஏற்பாடு செய்தும் எனது தொழில் நாட்டுக்குழைப்பதே என்று தம்மை பொது வாழ்வுக்கு அர்ப்பணித்தார். திருமணம் செய்து வைத்தால் மனம் திறந்து விடுவான் என நினைத்து திருமண ஏற்பாடு செய்தபோது, திருமணம் செய்ய என்னை வற்புறுத்தினால் என்னை மறந்துவிட வேண்டியதுதான் என தன் தாயிடமே தமது உறுதியான முடிவை கூறி தாய் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார். 2வது, விடுதலை போர் வாழ்வு. அண்டை ஊர்களில் நடக்கும் அரசியல் கூட்டங்களுக்கு நண்பர்களுடன் அடிக்கடி சென்று வந்ததால் காமராசர் உள்ளத்தில் விடுதலை தீ கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் காமராசர் உள்ளத்தில் போராட்ட உணர்வை தட்டி எழுப்பியது. 1922ஆம் ஆண்டில் அயல்நாட்டு பொருட்கள் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காமராசர் கதராடை கட்டுவீர் வெள்ளையனை விரட்டுவீர் என முழங்கினார். 1923இல் மதுரையில் நடந்த கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார். நாகபுரி கொடி போராட்டத்திலும் பங்கு பெற்றார். 1930இல் வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போரில் கலந்து கொண்டு ஈராண்டு சிறை தண்டனை பெற்றார். 1931இல் காந்தி இர்வின் ஒப்பந்தம் காரணமாக காமராசர் விடுதலை பெற்றார். 1933இல் சதி வழக்கில் காமராசர் சிறைக்கு அனுப்பப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்பட்டார். 1942இல் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் ஈடுபட்டு 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்று அமராவதி சிறையில் அடைக்கப்பட்டார். 1945ஆம் ஆண்டு விடுதலை பெற்றார். இவ்வாறாக சுமார் 9 ஆண்டுகள் சிறைவாசம் ஏற்று போராட்டமே தமது வாழ்க்கை என ஆக்கிக் கொண்டார். 3வது தலைப்பு, முதலமைச்சர் காமராசர். தமிழ்நாட்டின் தவ பயனாக 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 8ஆம் நாள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக பதவியேற்றார். ஏற்றதும் தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய ஏழை மக்களை மிகவும் பாதித்த குருகுல கல்வி திட்டத்தினை ஒழித்தார். அதனால் அவரை பச்சை தமிழன் என மாற்று அணியினரும் பாராட்டி மெஞ்சினர். அனைவருக்கும் உயர்நிலை படிப்பு வரை இலவச கல்வி, பிஞ்சு உள்ளங்களில் பேத உணர்வு வராதபடி அனைவருக்கும் சீருடை ஆகிய திட்டங்களை செயலாக்கினார். ஏழை மாணவர் அனைவரும் வந்து பயில வசதியாக இலவச மதிய உணவு திட்டத்தை
தமிழ்நாடெங்கும் அறிமுகம் செய்தார். பள்ளியில்லா ஊரே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து தமது ஆட்சியில் 22,000 பள்ளிக்கூடங்களையும் 100கணக்கான கல்லூரிகளையும் திறந்து கல்விக்கண் திறந்த காமராசர் என்னும் பெயர் பெற்றார். அணைக்கட்டு திட்டங்கள் என பல தந்தும், தொழிற்சாலைகள் பல திறந்தும் உழவுக்கும் தொழிலுக்கும் உயர்வு தந்தார். நிர்கதியான முதியவர்களுக்கு ஓய்வூதியம் தரும் திட்டத்தினை அறிமுகம் செய்தார். குடிகெடுக்கும் குடியையும் கெஞ்சி பெறும் லஞ்ச முறையையும் அடியோடு ஒழித்தார். அரசாங்க செலவை சுருக்கி சேமிப்பை பெருக்கி சிறந்த முறையில் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக மாற்றினார். அடுத்த தலைப்பு பெருந்தலைவர் காமராசர். தலைவர் காமராசரை தலைவர்களின் தலைவன் என்கிறார் கவிஞர் வைரமுத்து. அது அவரது வாழ்வில் நடந்தேறிய உண்மைதான். கட்சியில் மூத்தோர்கள் தமது பதவியை விட்டு விலகி இளையோரை பதவியில் அமர்த்த வேண்டும் என கூறியது மட்டுமல்லாமல் தாமே பதவி விலகி முன்னுதாரணத்தை முதலாக ஏற்படுத்தினார். இந்திய நாட்டின் உயர் பதவியான பிரதமர் பதவிக்கு போட்டி வந்தபோது இருமுறையும் அனைவரையும் கலந்தாய்வு செய்து தகுதியான திறமையான நபர்களை தேர்வு செய்து நாட்டிற்கு அடையாளம் காட்டி கிங் மேக்கர் என பெயர் பெற்றார். நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தபோதிலும் பெருந்தலைவர் என்ற சிறப்பு பெற்றவர் காமராசர் ஒருவரே. அடுத்த தலைப்பு குணநலன்கள். காமராசர் எளிய வாழ்வை விரும்பியவர், பதவியாசை இல்லாதவர், பழியையும் துதியையும் சமமாக கருதியவர், தாயுள்ளம் கொண்டவர், ஆனால் தாய்க்கு கூட அரசு பணத்தில் சலுகை செய்யாதவர், புத்தக பிரியர், கொண்ட கொள்கையில் மாறாதவர், ஏழைகளின் ஏற்றத்தையே எப்போதும் விரும்பியவர், தாயினும் மேலாக தமிழ்நாட்டை நேசித்தவர், விவேகமுள்ள தகுதி வாய்ந்த நாணயமான தலைவர் என ராஜாஜியால் பாராட்டப்பட்டவர். குறைந்த பேச்சு நிறைந்த செயல் என்பது காமராஜரின் உள்ளத்தில் உறைந்த உணர்வு ஆகும். முடிவுரை அண்ணல் காந்தியடிகள் அரைக்கூவலை ஏற்று அவரது தொண்டராகி அல்லும் பகலும் பாரத நாட்டிற்காக பாடுபட்டு உழைத்து உயர்ந்த காமராஜர் நாட்டோருக்கு நல்ல பணியாற்றி இறுதியாக தமது 72ஆம் வயதில் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் இம்மண்ணுலகை விட்டு மறைந்தார். காந்தியடிகளின் உண்மை தொண்டர் என்பதை உலகிற்கு உணர்த்து வண்ணமாக அவரது பிறந்த நாளில் காமராசர் மறைந்து மங்கா புகழ் எய்தினார். வாழ்க காந்தியின் நாமம், வளர்க காமராஜர் புகழ். பார்த்து படித்து பயன்பெற்று பரிசு வெல்ல வாழ்த்துக்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.